தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. இன்னைக்கு ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்கு. முதல்ல மக்களாகியவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா வந்து எங்கள் 2 பேரையும் வந்து எங்கே போனாலும் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி ஏன் நான் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம், இன்னைக்கு 1 வாரம் 2 வாரம் கிடையாது, 50 வாரங்கள் கடந்து இன்னைக்கு 50th எபிசோடுக்குள்ளே வந்திருக்கோம். ஜில் ஜங் ஜக்குடைய 50th டே செலிப்ரேஷன். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மக்களாகி நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து டக்குன்னு முடிய போகிறதில்ல இல்லையா? ஸோ அது அப்படியே போக போகுது. உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம். நீ சந்தோஷமாக இருக்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த சந்தோஷமான ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஆனந்த கண்ணீரா வருத்தமாக இருக்குது. ஏண்டா? இல்லை, உனக்கு நான் Day 1 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். மச்சான், உனக்கு எப்படியாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு. உனக்கு கரெக்டான ஒரு பொண்ணை பார்த்து பண்ணி சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். ஆனால் கடவுள் அதுக்கான வழி வந்து உனக்கு இன்னைக்கு 50 எபிசோட் ஆகியும் வழி விடலை. அதனால இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் மச்சான். இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனை பண்ண போறானோ? இல்லை மச்சான், இன்னிலேருந்து நானும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். டேய், சீரி போற மாதிரிலாம் சென்டிமெண்ட்டாக பேசாத. ஏய், கொலகாரனை நம்புவேன், இந்த திருடுறான் பாரு அவனை நம்புவேன், பொய் சொல்கிறான் பாரு அவனை நம்புவேன். ஆனால் டே, உன்னை மாதிரி லவ் பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறேன்னு வந்தவங்க எல்லாத்தையுமே நீ தாண்டா சேர்த்திருக்க. டேய், என்னடா இந்த நாள் 50வது எபிசோட், உன் காலண்டர், உன் டைரி, உன்னோட ஃபோன் எங்க வேணா எழுதி வச்சுக்கோ. ஒண்ணே எடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம் பேனா இல்ல. என் வாழ்க்கை இன்னையில இருந்து சிங்கிள் பசங்க இப்ப நீங்களாக வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் கூப்பிடுற விதத்திலேயே நீ புரிஞ்சுப்ப. So let's put hands together to welcome the cute, pretty, sweet sisters to the show. Jille Jange. கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய் உங்கள் பொசிஷனில் குறைங்களேன். ஒரே நிமிஷம் பொசிஷன் போங்க. பொசிஷன் போயிருங்க போங்க. மச்சான், நான் சொல்றேன், சிஸ்டர்ஸ் உங்க இடத்துல போய் உட்காருங்க. ஐயோ, டேய், என்ன மச்சா அது? ஆமாம், நீ நல்லவனா கெட்டவனா? உன்னை நம்பலாமா வேண்டாமா? ஒன்றுமே புரியலடா. அதாவது நீ சிஸ்டர்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். சிஸ்டர்ஸ்ன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் நம்பவே முடியல. நம்பலாமா? ஒன்று நம்பலாம். என்னை நம்புனா யாரையும் நான் கைவிட மாட்டேன். அண்ட் மச்சான், 50 எபிசோட்ஸ் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம கடந்து வந்த பாதையை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவே தான் இன்னைக்கு ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏவி என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். உங்கள் சண்டேஸ் எல்லாம் ஃபண்டேஸாக மாற்றிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. சிறிய அளவிலேயே நடந்து கொண்டிருந்த கேம் ஷோக்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவெடுத்த நிகழ்ச்சிதான் நமது ஜில் ஜங் ஜங். பிரம்மாண்ட படிக்கட்டுகள், பறக்கும் நாற்காலி, குளுகுளு நீச்சல் குளம் என பல விளையாட்டுகளை ஒரே அரங்கில் வைத்து ரசிகர்களை பிரமிக்க வைத்தது. நட்புக்கு எடுத்துக்காட்டான கதிர் மற்றும் மதன் அவர்களின் வெற்றி கூட்டணியால் களை கட்டிய நம் ஜில் ஜங் ஜக் அடுத்தடுத்து பல பிரம்மாண்டங்களை காட்டி மக்களை மகிழ்வித்தது. இப்போ பாரு எப்படி அதை வந்து அவங்க பண்ணுறாங்கன்றத மட்டும். அந்த கை விடுங்க, இந்த கை விடுங்க. அது ஒன்றும் இல்லை, இப்படி தான்.
வச்சுக்கிட்டு சும்மா இருடா. யாருக்காக இது யாருக்காக நம் ஜில்லு பில்லுவின் அளப்பறைகளுடன் அரங்கேறும் எவ்வளவோ பண்ணிட்டம் இத பண்ண மாட்டோமா சுற்று மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. என்னடா நடக்குது இங்க? டேய், டேய், இங்க பாரு, டேய். இவன் பண்ணதே என்ன சகிக்காம இருக்க நானு. இதுல நீ வேற பண்ணி வெறுப்பேத்தாத. சார் 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 அங்க பாருங்க சார். டேய், டேய், பழனி அடிவாரத்துல குரங்கு பண்ண திங்கிற மாதிரியே இருக்கு. வேணாம் வலிக்குது அழுதுடுவேன் சுற்றில் நம் பாகுபலி பாய்ஸ் போட்டியாளர்களை பறக்க விட்டது என்டர்டெயின்மெண்டின் உச்சம். கதிர் தன் அணியை வெற்றி பெற வைக்க பல தில்லாலங்கடி வேலைகளை செய்தார். ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை. ஆகா. என்னது ஆத்தா ஒரு சட்டி தானே கேட்டேன், நீ ஏத்தா 2 சட்டி கொடுத்த? அருள் கொடுத்துட்டானா? அதாவது பேண்ட்டுக்கு மேல டவுசர் போடும் போதே எனக்கு தெரியும் இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்குடைய வின்னர் டீம் ஏ. டீம் ஏ தான் இன்னைக்கு வின்னர். இன்னையோட ஜில் ஜங் ஜக் வின்னர் டீம் ஏ. இந்த சண்டைக்கு நடுவில் கதிருக்கு பல காதல்கள் மலர்ந்தது. பின் மதனின் உதவியுடன் சிங்கிளாக உள்ள தன் வாழ்க்கையை மிங்கிளாக மாற்ற இவர் எடுத்த அஸ்திரங்கள் அனைத்தும் புஸ்வானமானது. ஸோ டீம் பில இருந்து ஹேமா. இப்படி ரசிகர்களின் மனதோடு ஒன்றிப்போன நமது ஜில் ஜங் ஜக் நிகழ்ச்சி இன்று 50வது எபிசோடில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. நட்பு, காதல், காமெடி, பிரம்மாண்டம், புதுமை என உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் செய்து கொண்டிருந்த நம் ஜில் ஜங் ஜக் இன்று உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறது. விரைவில் வருகிறது இன்னும் ஓர் பிரம்மாண்டம். அதாவது இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்குள்ள 50 எபிசோடு வந்துருச்சு அப்படிங்கும்போது சந்தோஷத்தையும் தாண்டி எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களாகிய நீங்கள் தான். அண்ட் இங்கே வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த அந்த வெற்றி தான் எங்களை ஒரு பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்றைக்குமே ஒரு எண்டு கார்டு கிடையாது தான். நம்ம என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இன்றைக்கி இந்த 50th எபிசோடை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸோட இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். அண்ட் கேர்ள்ஸ், இன்னொரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். உங்கள் 6 பேருக்கும் நீங்கள் என்ன மதன், மேடி, செல்லம்மா எப்படி வேணால் கூப்பிட்ருக்கலாம், மேட் அப்படி கூட கூப்பிட்ருக்கலாம். ஆனால் வந்து இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்ன எப்படி கூப்பிடணுன்னா மதன் ப்ரோ, எப்படி பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஓகே? வாய்ப்பே இல்லடா கண்ணா, வாய்ப்பே இல்லை. இப்படியே பேசின இந்த ஷோவில் உனக்கு வாய்ப்பு இல்லை. பிச்சு போடுவ பிச்சு கொலவெறியில் இருக்கேன். கம்மனு கடை மச்சா ப்ளீஸ். ராஜா ராணி இல்ல நஸ்ரி ஆரியாவை கூப்பிடுற மாதிரியா? நஸ்ரியா செத்துருவா, நீ செத்துருவ பரவாயில்லையா? சரி ஓகே, சரி நீ கேர்ள்ஸ் இன்ட்ரடக்ஷன் போய்ட்டு அவங்கள நான் பார்த்துக்கிறேன். போ. டீம் ஏ அண்ட் டீம் பி தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்குமே இந்த ஷோக்கு வந்தால் ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 50th எபிசோட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் டீம் ஏ உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய பேர்? என்னோட நேம் யாழினி. மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, மூவிஸ் எதெல்லாம் வச்சு பண்ணுறீங்க? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன? செம்ம காமெடி, சிரிப்பே வரல. பின்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. செம்ம காமெடி, சிரிப்பே வரல. என் ஃபேஸே அப்படிதான், ஸ்மைலி ஃபேஸ். உங்களை யார் சொன்னா பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா? அப்படியா? ஓகே ஓகே. இல்ல ஏ டீம் டா. ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க ஏ டீம் இல்ல, சிங்கிள் பசங்க.
ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஷாலினி. அண்ட் நீங்க தேங்க் யூ ஸோ மச். யாரா அது டோரா பூச்சி உட்கார வச்சிருக்கிறது? என்ன பண்றீங்கம்மா? உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்மிருதி. என்ன பண்றீங்க ஸ்மிருதி? தியேட்டர் ஆர்டிஸ்ட். நடிச்சதுக்கு அப்புறம் தானே தியேட்டருக்கே வரும். நீங்க ஏன் போய் தியேட்டர்ல நடிக்கிறீங்க? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். தெரியும் கேளுங்க. தியேட்டர் ஆக்ட் பண்ணிருக்காங்கடா. என் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. உருப்பட்ட மாதிரி தான். நல்ல ஒரு ஆளா கிடைக்கலையாமா உனக்கு? நான் எவ்வளவு நல்லா நடிப்பேன் தெரியுமா? அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் எங்க ஷோக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க உங்க பேர் என்ன? ஐயோ பேருன்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க. ஐயோ. ஏய் மச்சி. டேய் மச்சான் நான் தான் உன்னை கூப்பிடணும். அவங்க எல்லாம் உனக்கு தங்கச்சி. சரி ஓகே மாமா. இல்லடா நீ நான் மச்சான்னா எனக்கு மாமா தானே. மச்சான் மாமா. அப்படி வந்தேன். மாமா மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள. ஓகே. நட்டானியா என்ன பண்றீங்க நட்டானியா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். டான்ஸராக இருக்கேன். அண்ட் அப்பப்போ மாடலிங். இல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் நட்டானியா. டீம் ஏ நன்றி. அண்ட் டீம் பி என்னுடைய டீம் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாரம். நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே டீம் பி உங்களிருந்து ஆரம்பிங்க. உங்க பேர் என்ன? லேபாக்ஷி. லேபாக்ஷி. லேட் ஆயிடுச்சுன்னா போமா. ஏய் லேட் ஆச்சுன்னா போலடா. நெய் பாலிஷ் அப்படி நெயில் பாலிஷா? லேட் ஆச்சு இந்த மாதிரி கேட்டுச்சு. அண்ணா அவர் என்ன வேணாலும் கலாய்க்கட்டும், நீங்க வேண்டாம். லேபாக்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மாடலிங்ல இருக்கேன். சூப்பர். நெய் பாலிஷ் தேங்க்யூ ஸோ மச். பேசலப்பா வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க? நதியா சோமு. என்னம்மா பட்டாணி சோம்பு நெய் பாலிஷ்னு என்ன பேர் வச்சிருக்கீங்க? வாயில நுழையிற மாதிரி பேர் வச்சிருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்னம்மா? மா என்னம்மா இது பட்டாணி நெய் பாலிஷ்? அவங்க எல்லாரும் அவங்கள தான் ஐ மீன் அண்ணனா நினைக்கிறாங்க உங்களை. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க மேல லவ். எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? யாராவது அந்த பேர் வச்சிருக்கீங்களா? என்ன சொன்னா கவனிக்கல. அதாவது அந்த பேர் அழகான பேர்னு நான் சொல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து உங்க மேல லவ்னா? ஸ்டார்டிங்ல இருந்து உங்க மேல ரொம்பவே லவ்னா. நான் எபிசோட் 1ல இருந்தா 1ல இருந்து நான் உங்க மேல ரொம்ப கிரஷ், ரொம்ப லவ். அதாவது 2000 மதன் எனக்கு அண்ணா, கதிர் எனக்கு செல்லம். என்ன பண்றீங்கம்மா? நான் காலேஜ் படிக்கிறேன், டான்சர். காலேஜ் படிக்கிறீங்க, டான்சர். தேங்க்யூ ஸோ மச்மா ஷோக்கு வந்ததுக்கு. அண்டு தங்கச்சி என்ன ஏன்டா இந்த ஷோ கூட்டு வந்தீங்க? நீங்களா பேசுறீங்க, நீங்களா வளர்றீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட் மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் கிறிஸ்டினா. கிறிஸ்டினா. 3rd இயர் விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். விஸ்காம். மூவிஸ்ல சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர்னா இப்படி வந்து போவாங்களே அந்த மாதிரியா? வாமா மின்னல். அதுவா? ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் கதிர், நானும் ரொம்ப நாளா சிங்கிளா தான் இருக்கேன். அது நல்ல நல்ல கேரக்டராமே. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். எவ்வளவு மூவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சண்டை போடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுடா உங்களோட காதல். ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்றது முக்கியம் இல்ல, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் லவ் சொல்றாங்க முக்கியம் இல்ல, யார் கடைசியில டாடா காட்டிட்டு போறாங்கிறது தான் முக்கியம். ரெண்டு பேத்துல யார் காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நல்லாவே காட்டுறீங்கம்மா. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ அண்ட் டீம் பி. சூப்பர். ஓகே சூப்பர். நம்முடைய ஃபர்ஸ்ட் கேமுக்கு போயிடலாமா? ஆமா, ஆரம்பமே வந்து அட்டகாசமா தான் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம விளையாட போற ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்னன்னா வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா டீம் ஏ. டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா யாழினி. இரு கூப்பிடுவாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரம்? யாழினி. ஓகே யாழினி, நீங்க ஒரு சிறந்த டான்சர்னு தெரியும். இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பார்த்தலாம். Your time starts now. ஓ ஓ ஓ
எஸ் டீமே ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. யாழ்னி அசத்திட்டீங்க. டோரா டோரா பூச்சி டோரா டோரா பூச்சி. ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? And your time starts now. பாகுபலி பாய்ஸ். பாத்து அருமை 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 அருமை. சைடுல போகாதீங்க, சைடுல போகாதீங்க. சென்டர்ல வாங்க போங்க. சென்டர்ல வாங்க சுத்தி. அந்த பக்கெட் எடுங்க, அந்த பக்கெட் எடுங்க, அந்த பக்கெட் எடுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வெல் பிளேன் தான் சொல்லணும். ஸ்மிருதி ரொம்ப அழகாவே விளையாடி இருக்காங்க. அண்ட் டீம் ஏல கடைசி பக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. நட்டானியா ஏண்டா ஏன் your time starts now. பாகுபலி பாய்ஸ். Share the bucket. Very good, very good. Well play, well play. Well play, super. டீம் ஏ சூப்பரா விளையாடி இருக்கீங்க. பட் இந்த கேமோட வின்னர் யாருன்றத டீம் பி விளையாடினா தான் நமக்கு தெரியும். ஸோ டீம் பியை கூப்பிட்டுடலாம். ஸோ டீம் ஏ யூ கேன் டேக் யூ சீட்ஸ். ஏ டீம் ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்காங்க. அண்ட் பி டீம் விளையாடினதுக்கு அப்புறமேட்டு தான் அது சிறப்பாக இருக்கா இல்லை சிரிப்பாக இருக்கான்றது தெரியும். அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் வெண்ணிலா தங்கச்சி வந்தாளே நான் பார்க்க கண்ணில மை வச்சு போறாளே பூ பூக்க டீம் ஏவே தொடர்ந்து டீம் பி விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுவும் என் தங்கச்சிகள் இரண்டு அழகான மூணு சொல்ல முடியாது இரண்டு அழகான தங்கச்சிகள் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ ரெடியா இருக்கீங்களா கேர்ள்ஸ்? விளையாடிடலாமா? ஸோ அந்த வகையில் டீம் பில இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது என் முதல் தங்கச்சி யாரு? முன்னாடி போய் நில்லுங்க. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க? நீதான் ஓகே. ஸோ என் தங்கச்சி வருதுடா, பாத்துடா பாகுபலி பாய்ஸ். சொல்லவே இல்ல. கிறிஸ்டினா, your time starts now. Oh. Jump. Side போகாத கிறிஸ்டினா, சென்டர்ல.
டேய் என்ன ஆத்துல தண்ணி மோக்குறியாடா வேணாம். உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில டேய் டேய் வாடா உன் கடமை உணர்ச்சி நான் பாராட்டுறவா தனியா பாராட்டுறவா. ஆட்டம் இதுல ஆட்டம் அண்ணன் முன்னாடியே கிறிஸ்டினாவை தொடர்ந்து அடுத்து விளையாட போறது நதியா. ரெடியா? Your time starts now. Super Bisca Bokaba. Na bucket எடுத்துட்டு போ. ஏய் bucket எடுத்துட்டு போ. அம்மா அந்த பக்கெட்டை மறந்துட்டேம்மா. ஏய் அந்த பொண்ணு மேல உனக்கு ஏதாவது தனியா காண்டு இருக்கா என்ன? ஏய் அது தலையில போய் விழுன்னு பார்த்தேன்டா. அப்படி அடிக்காதீங்க சார். எஸ்கேப் ஆயிருங்க. கேமை ஃபினிஷ் பண்ணிருங்க. அம்மா நதியா அந்த பக்கெட்டை விட்டு போயிட்டோமா? நதியா பாஸ்போர்ட்டா அவனை எடுத்து கொடுக்குறேன். வெயிட்டாத. எஸ் 2 பேர் வந்து விளையாடினாங்க. அதாவது கதிர்க்காக போட்டி போட்டுக்கிட்டாங்க. போட்டி போட்டவங்க போட்டி வெளியே வர அளவுக்கு வந்து பிரிங்கி போய் வந்து நிற்கிறாங்க. அண்ட் அடுத்து விளையாட போகிறது லெப்பாக்ஷி. ரெடியாக இருக்கீங்களா? இருக்கட்டும். Your time starts now. ஓடிடா கண்ணு. என்ன எல்லாரும் நம்மளே திரும்பி பார்க்குறாங்க. ஏமா தங்கச்சி நீ என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? இங்கிருந்து நடந்து போய் இங்கே ஊத்தி இருக்கலாம். எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? ஏய் மச்சான் சரியான ஒரு ஸ்விம்மர் அவங்க வந்து இதெல்லாம் அவங்க ரேம்ப் ஷோலாம் இல்லை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் தான் போகணும். கதிர் தெரியுது. அதாவது தண்ணி இருக்க லெவல்லே தெரியுது யார் இந்த கேமோடைய வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அது என் வாயால் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் இருந்தாலும் வந்து டீம் பி ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. நீங்கள் வந்து என் டீம்ன்றனால தான் விட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதானே? ஓகே சரி உங்கள் இடத்துக்கு போய்ங்க டீம் பி. ஓகே வேணா வலிக்குது அழுதுருவேன். இந்த ரவுண்ட்ல டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது டீம் ஏ. ஸோ டீம் ஏ 300 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பட் டீம் பி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இது ஆரம்பம் தான். முடிவில் தான் தெரிய போகுது யார் வின் பண்ண போறாங்கன்னு. அது கடவுளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேற லெவலில் இருந்தது. இந்த செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல் கலக்கலாக இருந்தது அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் என்ன ஒரு துக்கமான விஷயம்னா டீம் பி ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல அண்ட் வின் பண்ணது டீம் ஏ தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்க போது, ஃபுல் ஃபன் லோடடாக தான் இருக்க போது. அண்ட் அந்த வகையில் செகண்ட் கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதோட பேர் என்னன்றதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. லஜாக் மொஜாக் பச்சாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லஜாக் மொஜாக் பச்சாக். அந்த வகையில் யார் விளையாட போறா ஃபர்ஸ்ட் இந்த கேமை? டீம் ஏல இருந்து யாழினி அண்ட் டீம் பில இருந்து நதியா நதியா அங்க கொஞ்சம் போறியா. கோ நதியா. ரெடி காட்ஸ். உங்களுக்கான முதல் கேள்வி இது ஒரு பாடல் கேள்வி. ஒரு பாட்டாவே பாடுவாங்க. பாட்டா? சிங்கர் பக்கத்துல வச்சுட்டு என்னடா காட்டு. எங்க சிங்கர்? இங்க வாங்க, நான் தான். நீங்க சாரிப்பா. சரி நீங்க ஃபர்ஸ்ட் இது போயிருங்க, நான் போயிடுறேன். ஓகே உங்களுக்கான கேள்வி, வெண்ணிலவே வெண்ணிலவே எதை தாண்டி வருவாயா? இந்த பாடல்
வேலை தொடங்க இந்த பாடலை பாடுவதற்காக சித்ரா தேவி இன்னிசை குழுவிலிருந்து யாழினி வந்திருக்காங்க. இதோ பாடுமா. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை எஸ், டீம் ஏ அண்ட் டீம் பில இருந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை இறக்கி விளையாட விட்டோம். ஆனால் 2 பேர் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கல, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணல இந்த செகண்ட் கேமில். அண்ட் அடுத்து போகிறவங்களாச்சும் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ டீம் ஏல இருந்து போக போகிறது ஸ்மிருதி அண்ட் டீம் பில இருந்து லபாக்ஷி. கேர்ள்ஸ் ரெடியாக இருக்கீங்க? உங்களுக்கான கேள்வி என்னன்னா, 7 உலக அதிசயத்தில் இந்தியாவில் உள்ள அதிசயம் எது? ரன். ஸ்மிருதி அண்ட் லபாக்ஷி ட்ரை பண்ணீங்க. ஆனால் ஸ்மிருதி கை கொடுத்த வைப்ரேஷனா? அது ஸ்மிருதி நாளே சாரிம்மா, என் இது டீம் கண்ணாடி போட்ட வைப்ரேஷனா? இல்லை இல்லை, நான் கேட்டுருக்கேன். சரி சரி. இஸ் த ஆன்சர்டா? தாஜ்மஹால். தாஜ்மஹால் கரெக்டா? சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே. கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி செஞ்சு புட்டோ கண்ணந்தங்க ஆயி புட்டோ பாவி நானும் பொண்ணா பிறந்த வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? வெல் பிளே. டாங் அடிச்சு கரெக்டான பதில் சொன்னது நம்ம லபாக்ஷி தான். ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு வழியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இந்த கேம் டிராவ் ஆகுதா இல்லை இவங்க வின் பண்றாங்களான்றத பார்ப்போம். ஸோ அதுக்காக ஆன்சர் சொல்ல போறதுக்கு டீம் ஏல இருந்து நட்டானியா அண்ட் டீம் பில இருந்து கிறிஸ்டினா. கோ. நட்டானியா அண்ட் கிறிஸ்டினா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி ஒரு பாடல் கேள்வி. நீங்க நான் தான் பாடுவேன். பாடி தொலைங்க. ஏன்னா இந்த ராகம் வந்து எனக்கு தான் புரியும். என்ன ராகம்? ரெடியா இருக்கீங்களா? இல்ல என்ன ராகம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பாடல் ராகம். பாடல் ராகம். ஓகே, உங்களுக்கான பாடல். காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த யாரு? ரன். நட்டாலியா வாடா. அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. காத்திருந்த மாணவன். பாடலாவே பாடுங்க. அது காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இப்ப நான் பாடுற மாதிரி எந்திரிப்பான் பாரு. முன்னால் 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 வாடா, முன்னால் முடியும் தோழா, ஒரு மனவசம் வைத்தா முடியாது என்பதை போய் சொல்லடா, போடா அந்த பக்கம்.
இந்த லஜக் மஜக் பஜக் இந்த ரவுண்டில் டீம் ஏ அண்ட் டீம் பி சூப்பராக வந்து விளையாண்டாங்க. பட் நாங்கள் கேட்கப்பட்ட 3 கேள்வியில் 2 கேள்வியுமே வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அங்கே கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னது டீம் பி தான். ஸோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் போகுது. டீம் ஏ பாயிண்ட்ஸ் எடுக்காதனால இந்த ரவுண்டில் வின் பண்ணது டீம் பி. இதுதான் நல்ல மனசுங்கிறது பற்றிய நம்மளோட வெற்றி அவங்க கொண்டாடுறாங்க. வா 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 ஐஃபை அடிக்கிறதுக்குனே வந்திருக்கான் ஊர்லேருந்து. இதுதான் இப்போதான் தெரிய போகுது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கையெடு. அடிடா அடி அடி. கிஃப்ட் கொடு. பக்கத்துல இருக்க ஸ்மிருதி குடுத்துறாதீங்கடா. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடி பாருங்க. புத்திசாலித்தனம். ஓ காட் லபாக்ஷி, நீங்க மேலே போனாலும் உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பால் கீழே வந்துருச்சு. ஸோ உங்க பாயிண்ட்ஸ் என்னன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் ஆனால் கிடைக்காது.
இங்க பாருங்க, நீங்க ஏதோ வெக்கேஷன் வந்திருக்கீங்களா இல்ல வெக்கேஷன் வந்திருக்கீங்களா விளையாட வந்திருக்கீங்க? தீம் பார்க்ல தண்ணில ஆட்டம் போடுற மாதிரியே போட்டுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, இது ஒரு தப்பான முடிவு. உட்கார்ந்து போங்க. ஸ்மிருதி, நீங்க உட்கார்ந்து போனீங்கன்னா மேல போகலாம். ஓகே, லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1 game over. ஸ்கோர் என்னன்றதை பார்த்துடலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் டீம் ஏலேருந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்க மட்டும் மேலே போனாங்க. ஸோ அதனால டீம் ஏக்கு 200 பாயிண்ட். டீம் பியில் ஒருத்தர் மேலே ஏறினாங்க லபாக்ஸி. பட் இருந்தாலும் கையில் இருந்த பாலை கீழே விட்டாங்க. இன்னைக்கு வேற செலிப்ரேஷன் இல்லையா, விழா காலத்தை முன்னிட்டு அவங்களுக்காக 100 பாயிண்ட். ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டீம் ஏ. வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீரனுக்கு சகஜம்ன்றது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்றத தளபதி சொல்லியிருக்கிறாரு, அதை நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு யார் வின்னர் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ ஓவராலாக ஸ்கோர் பார்க்கும்போது டீம் ஏ அண்ட் டீம் பி என்ன எடுத்திருக்காங்கன்னா, டீம் பி ஒரு முட்டை எடுத்துக்கிறாங்க, செகண்ட் கேமில் ஒரு 50 எடுத்திருக்காங்க, லாஸ்ட் கேமில் ஒரு 100 எடுத்து 150 தான் எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் ஏ என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 300 அண்ட் ஒரு பெரிய முட்டை எடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் கேமில் 200 எடுத்து 500 பாயிண்ட்ஸ் டோட்டலாக எடுத்து இன்னைக்கு வின்னர், the 50th celebration round winner is Team A. 50th எபிசோட் அப்படிங்கிறதுனால ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் டீம் ஏக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எங்களோட வெற்றியை நான் அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? பார்பர் ஷாப் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் அழகிய கிஃப்ட் வவுச்சர். டீம் ஏல இருக்க எல்லாருக்கும் 1 வின்னர் டீம் உங்களுக்காக. செகண்ட் வின்னர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னை டேட்ஸ் வழங்கும் அழகிய கிஃப்ட் ஹேம்பர். ஆளுக்கு 1 வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தெம்பா லட்டு லட்டு 2 லட்டு சேர்ந்த கிடைச்சாலே லட்டு லட்டு ஒட்டு ஒட்டு இருக்கா ஒட்டு பாரி அனச்சாலே. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அழகிய கலர் LED டிவி யாருக்கு போகுதுன்னா, the best entertainer goes to Team A. யாழினி. வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 50th எபிசோடோட ஜில் ஜங் ஜக் இந்த டீம் எல்லாருமே வந்துட்டு பிரிய போகிறோம். இந்த சென்ஸ் ஒரு வேறு பரிமாணத்தில் வரதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஜில் ஜங் ஜக் முடிய போகுதுன்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. உங்களை எல்லாம் நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 50 எபிசோடா அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது லாஸ்ட்டில் சொல்லும்போது ஃப்ரீயாக விடை பெறுகிறோம் அப்படிங்கும்போது அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை நாங்கள் என்றைக்குமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்களுடைய வேலையே அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் எங்களுக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஃபேமிலியோடு இந்த ஷோ பார்க்குறீங்க. குழந்தைகள்லாம் எங்கே வெளியில் போனாலும் ஜில் ஜங் அங்கிள், ஜில் ஜங் ஜங் அங்கிள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சுனே அப்படின்னு சொல்லலாம். கதிர் மதன் அப்படிங்கிற அந்த ஒரு காம்போ இந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த ஜில் ஜங் ஜக் டீமும் அண்ட் மக்களாகிய நீங்களும் தான்.
உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஜீ தமிழுக்கும் அண்ட் சிஜு சார் அண்ட் தமிழ் சார் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் டைரக்டர்ஸ், இந்த டைரக்ஷன் டீம், கேமராமேன், இங்கே இருக்க லைட்மேன், ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தான் சொல்லணும். அதுதான், இது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு ஆரம்பமாகவே கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா நாங்கள் என்றைக்குமே உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நன்றி 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 நன்றி. மச்சான் இரு செலிப்ரேஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த கேக் கட்டிங் இருக்கணும் இல்லையா? எஸ். ஸோ ஒரு கேக் கட் பண்ணிடலாம். ஸோ மொத்த டீம் ஜில் ஜங் ஜக் பின்னாடி ஒர்க் பண்ண நம்மளோட டிஓபி சார் அண்ட் கேமராமேன்ஸ் எல்லாரும், ஆன்லைன் எடிட்டர். எஸ் மதன், நீ சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜில் ஜங் ஜக் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமானவங்களை நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். கண்டிப்பா. ஸோ காரணமானவங்க நீங்கள் எல்லாரும் தான். ஸோ எல்லாருமே வாங்க. இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம்